சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்குறோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். நாம் இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். செப்பனியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஆமென் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலும் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. செப்பனியாவின் தீர்க்க தரிசனம். அக்காலத்திலே உங்களை சிறுமைப்படுத்தினவர்களை நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை நான் ரட்சித்து, தள்ளுண்டவர்களை நான் சேர்த்துக் கொள்வேன். வெட்கம் அனுபவித்த தேசத்தில் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன். ஆமீன். வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் நம்மை ஆமீன் உயர்த்த போர். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல. ஒரு 50% கொஞ்சம் பரவாயில்ல. 4ஆவது மாதத்துலேருந்து இந்த 7ஆவது மாதம் 8ஆவது மாதம் போது ஒரு 50% உங்கள் வாக்கு தத்தத்தை ஞாபகம் வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயர்ந்த ஸ்தானங்களில் நம்ம ஏறி இருக்கும்படி பண்ணுகிறவர். ஆமேன். 2 மாதத்தில் இந்த வார்த்தையை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணேன். ஆமேன். சொல்ல மறந்துட்டேன்னா தேவனோட வார்த்தையை மாத்திரம் கொடுத்துட்டேன். போன மாதத்தில் ஆமேன் அமர்ந்திருக்கிறதுல ஜூன் மாதத்தில் அமர்ந்திருக்கிறதுல நம்ம உயர்ந்திருக்க போகிறோம் என்று சொன்னேன். போன மாதத்தில் இழந்தவைகள் எல்லாம் திரும்ப தந்து கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறான். ஆமேன் சொல்லுங்க. அதுதான் அதனுடைய சாராம்சம். நம்முடைய போன வாரம் கேட்ட சிலுவையின் இடத்துக்கு திரும்பணும், சிலுவையின் மூலமாக திருத்தப்படணும், திருத்தம் நடைபெறணும் சொன்ன அதெல்லாம் எதுக்குன்னா நம் இழந்தவைகள்லாம் திரும்ப கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை உயர்த்த போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த மாதத்தில் கூட வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் நம்முடைய வெட்கங்களை மாற்றி நம்மளை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என்ன சொல்றாருன்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, அவர்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்தில் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். முதல் வாரத்தில் மீட்டு கொண்டவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னேன். ஏன் என்று சொன்னால், மீட்கப்பட்ட ஆபிரகாம் சந்ததிக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோப்பின் வம்சத்தை குறித்து யாக்கோப்பின் முகம் வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் இனி என்ன பண்ணுவதில்லை, செத்து போவதில்லை. அப்பனால மீட்கப்பட்டவர்கள் வெட்கப்பட மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்களேன், மீட்கப்பட்டவர்கள் வெட்கப்பட மாட்டாங்க. நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 5 சேக்கல் வெள்ளியை கொடுத்துதான் ஆமென் தலைச்சன் பிள்ளை மீட்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் இயேசுவின் 5 காயங்களினால கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டிருக்கிறார் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய தலைவராகிய கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததன் மூலமாக நாம் சிலுவையினுடைய ரத்தத்தினால நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னேன். போன வாரத்தில் யோசேப்பு என்ன செய்யாத குற்றத்தை செய்த நிமித்தமாக வெட்கத்தை அனுபவித்தால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எப்படி சிங்காசனத்தை உயர்த்தினார் என்று பார்த்தோம். இன்னைக்கு யாரெல்லாம் வெட்கப்படுவதில்லை என்று ஒரு 2 காரியத்தை வேகமாய் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட யாரெல்லாம் வெட்கப்பட மாட்டாங்க அப்படின்னா 30 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த வார்த்தைகளின் ஊடாக உங்களோடு கூட என்னோடு கூட அவர் பேசுவாராக. அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி தேவனுக்குள்ளாக நிச்சயமாக நான் நம்புகிறேன். வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 5ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். 34. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்னப்படுவதில்லை, வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு யாருங்க வெட்கப்பட மாட்டாங்கன்னா, தேவனை நோக்கி பார்க்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. தேவனை, those who are looking to God, their face is not ashamed anything. அவருடைய முகங்கள் என்ன ஆகாது என்று சொன்னால் வெட்கப்படாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் அநேக காரியத்தில் நாங்கள் வெட்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஜெபித்து வந்தால் எல்லாம் செய்யணும், ஆனால் சில வெட்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Look unto God. தேவனை நீங்கள் நோக்கி
நோக்கி பார்த்தால் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், உங்கள் முகங்களை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நான் தான் போன வாரத்தில் சிலர்லாம் சொன்னேன், சிஸ்டர் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்க முகமெல்லாம் இல்லை, ரொம்ப பிரகாசமா மாத்திட்டாருன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே. சோர்ந்து போயிருக்கிற முகங்கள், அல்லேலூயா, வெட்கத்தை சந்தித்த முகங்கள், அல்லது வாழ்க்கை தோல்வி சந்தித்திருக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றும் போது என்னன்னா முகமலர்ச்சி மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னவா அந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருமா? என்ன அப்போ? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ள அந்த இருதயத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வரும்போது முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், அது காமிச்சு கொடுத்துரும். அல்லேலூயா. ஆகையினால தான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளை நாம் வெட்கப்படக்கூடாது என்று சொன்னால், சில நேரத்தில் வெட்கம் வருகிற போல ஒரு சூழ்நிலை வரும், சில நேரத்தில் வெட்கப்படுத்தப்பட வேண்டிய நிலைக்குள்ளாகவும் சில நேரங்களில் நாம் தள்ளப்படுவோம். ஆனாலும் இதையெல்லாம் பார்த்து தேவ பிள்ளைகள் சோர்ந்து போயிடாதபடி தொடர்ந்து தேவன் மேல நாம் என்ன பண்ணுமா, நாம தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து அவரையே நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன செய்யுமா, நம்முடைய முகங்களை எல்லாம் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து தேவனை பாருங்க, தேவனை பாருங்க. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க. அல்லேலூயா. மனுஷனை பார்க்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள இவங்கள பார்க்காதீங்க. நீங்கள் தேவனை பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை என்ன பண்ணிடுவார்னா அழகாக மாற்றிடுவார். அல்லேலூயா. பிரகாசமாக மாற்றிடுவார். அல்லேலூயா. அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரல வேண்டும் என்று நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனை பார்க்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்து. அதே பாருங்க, சங்கீதம் 31 சங்கீதம் 17 வசனத்தை வாசிங்க. அதே பேஜில் இடது பக்கத்தில் பாருங்க. ஆமா, 688. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் those who look unto God, தேவனை பார்க்கிறவர்கள். தாவீதுடைய ஒரு அனுபவம் என்னன்னா, அவரை பார்த்தா நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. தேவப்பிள்ளை, இந்த மாசத்துல நம்முடைய நிலைமைகள் சூழ்நிலை மாற வேண்டும். இதுவரைக்கும் நம் மனிதர்களை பார்க்கிறவர்களா, சூழ்நிலைகளை பார்க்கிறவர்களா, அல்லது ஆமென் வடக்கு கிழக்கு மேற்கு பார்க்கிறவர்களா இருக்கலாம். ஆனா இந்த முறை, இந்த இனிமேல் நாம் யாரை மாத்திரம் பார்க்க போறோம் என்று சொன்னால், நம்முடைய தேவாதி தேவனை மாத்திரம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பாருங்கள். அல்லேலூயா. நம்ம கடையில எல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க, என்னை பார் யோகம் வரும்னு. எதை பார்த்தா யோகம் வருமா? உண்மைதான். ஏன்னா அந்த கழுது தானே ஏசுநாதர் ஏறி போனார். அந்த கழுதுக்கே அவ்வளோ கொழுப்புனா, அவ்வளோ பெருமை இருக்குன்னா, என் ஏசு ராஜாவை பார்த்தா முகம் எப்படி வெட்கப்படுமா? வெட்கப்படாது. அல்லேலூயா. ஆமென். அது எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, என்னை பார். அல்லேலூயா. ஒருவேளை கழுது என்னைக்கா மேன்மை பாராட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அவன் பிடிச்சிட்டான், வெளியிருக்கிறவங்க பிடிச்சிட்டாங்க. கழுது என்னைக்கா சொல்லியிருக்கும், டே ஒரு நாள் நானும் அழுக்கு மட்டும் தான் சுமந்துட்டு போயிட்டு இருந்தேன், ஒரு நாள் எனக்கு ஒரு வாழ்வு வந்தது பாரு, அடாடா ராஜ வஸ்திரம் என்ன, மரக்கிளைகள் என்ன, பூ என்ன, அல்லேலூயா, அண்ட சராசரங்கள் படைத்தவரே மேலே உட்காந்துட்டாரு தெரியுமா? அல்லேலூயா. அந்த கழுதை கதை தெரியுங்களா? இந்த கழுதை ஒரு எஜமா கழுதையை வளர்த்திட்டு இருந்தானா. அப்போது அந்த எஜமா அந்த கழுதை ரொம்ப அவனுடைய பிஸ்னஸ்க்கு ரொம்ப, அந்த காலத்தில் வண்டி வாகனங்கள்லாம் இருக்காதுல்ல, இவனுடைய எல்லாத்தையும் என்ன அந்த கழுதையின் மேலே வைத்து கொண்டு தான் போய் பட்டணத்தில் ஒரு ஆற்றை கடந்து போய் இவன் செய்கிற அந்த பருத்தி நூல், அந்த பஞ்சை கொண்டு போய் சந்தையில் விற்று அதை காசை பண்ணி என்ன பண்ணுவானா, கூட்டிகிட்டு வருவானா. இப்படி தான் அவனுடைய பொருள். அவன் ஒரு முறை அவன் என்ன பண்ணான்னா, இந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு சரி ஃபஸ்ட்டு அவன் உப்பு வியாபாரம் பண்ணான். உப்பு வியாபாரம் பண்ணும்போது இந்த உப்பை தூக்கி இந்த கழுதனுடைய சோல்டரில் முதுகில் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது, இந்த கரெக்டாக இந்த கழுதை இந்த ஆற்றை கடக்கும்போது டபக்குன்னு முங்கி எந்திரிச்சிருமா, உப்பெல்லாம் கரைஞ்சி போயிடுமா. என்ன டெக்னிக் பாருங்கள். இப்படியே பண்ணிட்டு இருக்குதா. ஒவ்வொரு முறை உப்பு மூட்டையை தூக்கிட்டு போகிறது. இந்த ஆட்டை கடக்கும்போது கரெக்டாக அந்த கழுதை வரும். கொஞ்சம் தூரம் நடு ஆற்றுல போனோன்னா அப்படியே டயர்டாகிற மாதிரி உடம்பெல்லாம் செலுத்து டபக்குன்னு ஒரு முங்கிட்டு போகும். இப்படியே பண்ணி போகிறக்குள்ள உப்பு இருக்குமா, சந்தைக்கு போகிறக்குள்ள உப்பே இருக்காது. சரின்ட்டு
இவன் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டான். உப்பு வியாபாரம் பண்ணி பண்ணி உப்புல வியாபாரத்தில் நஷ்டம் ஐயோ என்னன்னே தெரியலையே அப்படின்ட்டு அடுத்தது அவன் வியாபாரத்தை மாற்றிட்டான். அடுத்தது பஞ்சு வியாபாரத்தை அடுத்தது பஞ்செல்லாம் அங்கங்கே கிராமத்துலலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த முறை சந்தைக்கு வைக்கலான்ட்டு அப்படியே அந்த பஞ்செல்லாம் மூட்டை கட்டி முதுகில் வச்சு அப்படியே போச்சு. இந்த கழுதை நினச்சி தான் மறுபடியும் என்னோடய எஜமான் உப்பை ஏற்றிட்டாருன்னு போய் நடு ஆற்றுல நின்று உடம்பெல்லாம் சிலுத்து ஒரு முங்கி எந்திரிச்சு தான். அதனால் எந்திரிக்கவே முடியலையா. என்ன ஆயிரும், பஞ்செல்லாம் தண்ணியில் நனைஞ்சு வெயிட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த கழுதை நினச்சிதா, ஓஹோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம எஜமான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் ஒரு நாள் ஏமாத்துனா ஒரு நாள் நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதிலிருந்து அந்த கழுதை நடக்க முடியாமல் நடந்து போய் சந்தையில் போய் சேர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சான். ஆமாம், அது போல் ஒரு நாள் நான் அப்படி தான் இருந்தேன். இந்த கழுதையின் மேலே இயேசு ராஜா வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் கூட அப்படி எழுதியிருக்கலாம், அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதை பார்த்தாவே வருங்கிறாங்க. என் தேவாதி தேவனை பார்த்தா அவர்களுடைய முகங்கள் என்ன செய்யுமா, பிரகாசம் அடையும், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே என்ன சொல்ல, தாவீது சொல்ல, கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன்ப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆமாம், நீங்கள் தேவனை மாத்திர நோக்கி இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் நம்முடைய கண்களை அவர் மேலே மாத்திர வச்சிருப்போம் என்று சொன்னால், நாம் எந்த காலத்திலும் எந்த நோக்கத்திலும் நாம் வெட்கப்பட்ட. நான் இந்த 5 காயங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய இந்த மாதத்தில் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த 5 காயங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போலயே அந்த கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே இந்த 5 காயங்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த 5 காயங்கள் மூலமாக ஆண்டவர் விடுதலை தாங்க, சுகத்தை தாங்க. அதே கண்கள் முன்பாக வைத்து சொல்ல சொல்ல தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சுகம், விடுதலை நம்முடைய என் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆமே இதுவரைக்கும் அல்லேலூயா அந்த கூனியை கர்த்தர் தொட்டார்ல, 36 வருஷம் நினைக்கிறேன், அதுக்கு மேல எத்தனையோ வருஷம் உள்ள ஒரு குமிஞ்சிட்டு வந்து இந்த கூனிய இயேசு தொட்டார்லவா, அவ தொட்ட உடனே அவ என்ன பண்ணாலாம், நிமிர்ந்து பார்த்தாள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உலகத்தையும் சூழ்நிலையும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு தொடுதல் அவசியம். இனி நாம் தேவனை மாத்திரம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இனி சூழ்நிலை பார்ப்பதில்லை, நான் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். தாவீது சொல்றான் பாருங்க. ஆமென். 34ஆம் சங்கீதத்தில் அந்த அடைப்புக்குறில போட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தப்படுகையில் பாடின சங்கீதம். அல்லேலூயா. அவரை பார்க்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள் என்று சொன்னால், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் ஏற்கனவே அறிந்த மனிதன், அவனை குறித்து தான் ஒரு வார்த்தையை பார்த்து நாம் ஜெபியாம மற்ற காரியங்களுக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எடுத்துக் கொள்வோமா? 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று என்ன கேட்டான். நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தான். நான் தேவனை முகமுகமாய் நான் கண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோப்பை குறித்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தன்னுடைய 20 வருஷம் தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு போய் வேலை செய்துட்டு சொத்து சுதந்திரங்களை சம்பாதித்து தனக்குண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு வருகிறான். வரும்பொழுது இவன் தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி போன அந்த சம்பவம் இன்னும் அவனுடைய அண்ணனாக ஏசாவுக்கு முன்பாக பகையாகவே இருக்குது. இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யாப்பேக்குன்ற ஆற்றங்கரையில் இவன் இருக்கிறான். இவன் இருக்கும்போது தேவனோடு போராடி மேற்கொண்டான்ங்கிற ஒரு செய்தியை, ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அது அடுத்த செய்தியை நம்ம இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னா, 30ஆம் வசனத்தில் என்ன சொன்னா, அப்பொழுது யாக்கோப்பு I have seen my God face to face. அல்லேலூயா. என் தேவனை என்ன பண்ணிட்டேன்ப்பா, நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. என் தேவனை நான் பார்த்துட்டேன். வாழ்க்கையில் என்ன இல்லை,
வெக்கம் இல்லை. அல்லேலூயா. இவன் பயந்து போய் 2 பரிவாரங்களை செப்பரேட் பண்ணி பிரித்து ஒன்று மேலே ஒன்று ஏசா விழுந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, ஒரு பகுதி மீதியாக இருக்கும், அதை வச்சு என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை அல்லது என் எதிர்காலத்தை எப்படியா நான் நடத்திக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு வந்தவன் இப்போ யாரை பார்த்துட்டான்னு சொன்னால், இவன் போராடுறது மாத்திரம் இல்லை, தேவனை முகமுகமாய் பார்த்து விட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எப்படியோ என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் பாஸ், இது வரைக்கும் ஏதோ தட்டி தடுமாறி ஏதோ எங்க வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டோம், இனி என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு ஒருவேளை சோர்ந்து போய் கலங்கி போய் விரக்தி அடைந்த நிலையில இந்த நேரத்தில் உட்கார்ந்து இருப்பேன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய வருகிறது. நீ தேவனை பார்க்க ஆரம்பி, உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று எழும்பு. ஒராபா ஷதரகல எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஆமை சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீ முடிந்தது என்றிருக்கிற ஏதோ என்ன சொல்லுங்க, ஒப்பேத்துனா போதும்னு சொல்றோமே, ஏதோ இருக்கிற வேலையில வாழ்ந்துட்டு போனால் போதும் பாஸ்டர், இருக்கிற சூழ்நிலை இருந்தால் போதும்னு நமக்குள்ளாக ஒரு சர்க்கிளை போட்டு வச்சிருக்கிறோமே. இயேசுவின் நாமத்தில் இதையெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். அவரை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் 2 பரிவாரங்களும் பெருக போகிறது. அவைகள் தேவனால் காப்பாற்றப்பட போகிறது. அல்லேலூயா. நான் எதை குறித்து இன்னைக்கு நான் பயந்துட்டு இருக்கிறேன்? நான் எந்த சூழ்நிலை என்னை வெட்கப்படுத்திடும் என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை ஆமே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செய்த தவறுகள், பாவங்கள் நிமித்தமாக இன்றைக்கு நான் அவமானப்பட்டு விடுவேனோ? யாக்கோபுக்கு அந்த பயம்தான். போனா மாமா வீட்டுக்கு, அது வரைக்கும் தேவனை சந்திக்காதவனாய் போகிறான். அவன் தேவனை வழியில சந்தித்து தன் மாமன் வீட்டுக்கு போகிறான். இப்பொழுது திரும்பி வரும்பொழுது தான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாக செய்த அந்த துரோகம், என் அண்ணனை ஏமாற்றினது என் வாழ்க்கையில் வெட்கத்தை உண்டு பண்ணி விடுமோ, ஒரு அவமானத்தை நான் சந்தித்து விடுவேன். ஏனென்றால் 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 20 வருஷம் என்னுடைய மாமனுடைய வீட்டில் நான் கொஞ்சம் நெஞ்ச வேலையில், நீங்கள் வீட்டில் போய் அவனுடைய துன்பங்கள், அவன் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளவு காரியத்தை அவன் சந்தித்து தான் அவன் சும்மா வந்தான் நினைக்கிறீங்களா? வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஏன் அவன் இவன் வெட்கப்பட்டுறக்கூடாதுன்னு ஜெபிக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். பாருங்க, ஆமை 31ஆம் அதிகாரம், ஆமை வாசிக்கலாமா சீக்கிரமாக? ரீபாலா ஷக்கத்தனரலபா ஹல்லேலூயா. 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒரு சிலரா எல்லா வசனங்களை ஒருவர் வாசிக்கும் போது மற்றவர்கள் அந்த வசனத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா நீங்களும் அந்த வேதத்தோடு கூட சேர்ந்து அதை பாருங்க, பார்க்கலாம். சீக்கிரம் வாசிப்போம். 20 வருஷ காலமா உண்மை அவன் சொல்றான், மாமனை பார்த்து சொல்றான், மாமா அல்லது மாமா மாம்ஸ், நான் 20 வருஷ காலம் உங்ககிட்ட என்ன பண்ணேன், இருந்தேன். வாசிங்க. அப்படின்னா ஒரு ஆடு கூட சினை அழியல. அப்படின்னா கற்பமான முதற்கொண்டு எந்த ஆடுமே அபாசன் ஆகலை, சினை அழியவில்லை. எல்லாத்தையும் நான் கேர்ஃபுல்லாக அதை நான் மெயின்டைன் பண்ணேன். வாசிப்பா. மாமா எனக்கு பசி எடுத்துட்டுன்னு நீ ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் கடாக்களையும் வைத்து உன்னை பிடிச்சி போயிருந்தா மாமா கேட்டிருப்பானா? சொல்லுங்களேன். அந்த மாமா நம்ம ஊர் மாமா மாதிரி இல்லை, நல்ல மாமா இல்லை. நம்ம ஊர் மாமா மாதிரி கூட இருந்திருக்கலாம், இல்லை அந்த மாமா மாதிரி நம்ம மாமாக்களும் இருந்திருக்கலாம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், உள்ள ஒன்று எடுத்து சாப்பிட்டு இருந்தா கூட கேட்டிருக்க மாட்டாப்புல. என்னது உண்மைதானே? யாரு? என் பிள்ளைகளை கட்டின மருமகன்டா, 1 என்ன 2 எடுத்துக்கொள்ள 100 என்ன ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கு ஒன்று போட்டிருந்தா கூட என்ன பண்ணியிருக்க மாட்டான், கேட்டிருக்க மாட்டான். அல்லேலூயா. இல்லை சைடில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கூட யாக்கோப் என்ன பண்ணியிருந்திருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. டு யூ நோ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜேக்கப்? அண்ணனை ஏமாற்ற தெரிஞ்சவனுக்கு மாமனை ஏமாற்ற தெரியல. இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். அண்ணனை ஏமாற்றி ஊரை விட்டு வந்தவனுக்கு மாமனை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. 38 போடுப்பா சீக்கிரமா. 20 வருஷ காலம் உம்மிடத்துல இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளையும் சினை அழியாமல் நான் பார்த்துட்டேன்ப்பா. உம்முடைய மந்தையின் கடாக்கள் நான் என்ன பண்ணல, ஒன்று கூட நான் தின்னல. அடுத்து வாசிங்க. பீர் உண்டதை மாமா இதை அடிபட்டுருச்சு பாருங்க, இந்த ஆட்டை நீங்கள் பாருங்க, நான் மட்டும் கொண்டு வரல, அதையும் நான் என் சொந்த செலவில் நான் அதை மெயின்டைன் பண்ண அதுக்கு வேண்டிய பரிகாரங்களை நான் செய்தேன். அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். என்னோட கூட இருங்கப்பா. அதற்காக உத்தரவாதம் பண்ணினேன். அடுத்து வாசிப்பா.
பகலில் களவு போனதையும். ஆமே, பகலில் களவு போனதையும் சரி, இரவில் களவு போன யார் கையில் கேட்டு வாங்கினா? யாக்கோபே சம்பளத்துக்கு போய் நிற்கும் போது லாபான்னு சொன்னா, யாக்கோபே இந்த மாதம் ஆடெல்லாம் மேய்ச்சியாப்பா? மேய்ச்சமாமா, என் சம்பளத்தை கொடுங்க. சம்பளமா? எதுக்கு சம்பளம்? 2 ஆடு களவாடி போயிடுச்சு தெரியுமா? பீருண்டு போச்சு தெரியுமா? மைனஸ் பண்ணு. 1000 ரூபா சம்பளம்னா என்னாச்சு? ஒரு ஆட்டுக்கு 10 ரூபானே போடுங்க. 10 ஆடு போச்சுன்னு 100 ரூபா போச்சு. இருக்கிறவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. புரியும்படியாக பேசுகிறேன். அல்லேலூயா. ஒன்று இருந்துன்னா 900 வச்சு சமாளிச்சிடலாம். இவனுக்கு தான் 4 ஆச்சே. 900 ரூபா வச்சு எப்படி வண்டி ஓட்டுறது? புரிஞ்சுங்களுக்கா கர்த்தரை தோத்தரிக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. ஒரு சிலருக்கு லேட்டாக தான் புரியுது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் அல்லேலூயா. இத்தனையும் கேட்டு வாங்கிட்டீர் என் கையில். என்னது? என் நிலைமையே உமக்கு தெரியும். அல்லேலூயா. நீர் தான் என்னை ஏமாத்தினீர். அல்லேலூயா. நான் உன்னை ஏமாத்தலை, நீ தான். ஆமே, ராகேலை கட்டணும்னு நினச்சி நீங்கள் லேயால பிடிச்சி எனக்கு என்ன பண்ணிட்டீங்க? கட்டி வச்சுருங்க. எப்படி என் குடும்பம் நடத்துவேன்? இதெல்லாம் சொல்கிறான் பாருங்க. அல்லேலூயா. இருக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. செய்தியில் நான் இருக்கேன் பாஸ்டர், இங்கே தான் இருக்கேன் பாஸ்டர். அல்லேலூயா. இன்னும் சிந்தையெல்லாம் வீட்டுக்கு போகலை. அல்லேலூயா. இன்னும் கறிக்கடைக்கு போகல, சாம்பாருக்கு போகல. அல்லேலூயா. மசாலாக்கு போகலன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்கிறான்? எல்லாத்தையும் என் கையில் என்ன பண்ணீங்க? நித்யாசித்து சிரிக்கிறாங்க. ஆமேன், அல்லேலூயா. உத்தரவாதம். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என்ன பண்ணுன்னா என் கையில் கேட்டு வாங்கிட்டீங்க. மாமன் தானே, மருமன் தானே, சரி ஒன்று தானேப்பா, போயிட்டு போதுப்பா, கவலைப்படாத யாக்கப்ப. இது வரைக்கும் நான் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ண கூட எனக்கு ஆள் இல்லை, நீங்கள் கூட பண்ணலை. அடுத்தது, நான் பகலில் வெயிலும் இரவில் குளிரும் பச்சித்தது, தூக்கம் போயிடுச்சுங்க மாமா. அவன் சொல்கிற நீங்கள் அந்த 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 சீனை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மாமன்ட்ட போய் ஒரு மருமன் பேசுகிற பேச்சை, அந்த இத்தனை வருஷம் 20 வருஷம் இருந்த நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. அநேக நேரத்தில் நேற்று ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நம்முடைய உத்தரவு எல்லா நேரத்திலும் சரியாக இருக்கணுங்க. இருக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்கள். அதிகாரிகளிடத்திலும் சரி, நம்முடைய மேலதிகாரத்திலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்மை விட வயசுக்கு கீழானவும் சரி, நாம் சொல்லுகிற அந்த உத்தரவு, அந்த வாக்கு இருக்குது அல்லவா, அது சரியாக இருக்கணும். சரியான நேரத்தில் சரியான உத்தரவு நம்ம சொல்லாமல் போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிடுவோங்க. நான் சொல்கிறேன், சகோதரன்மாருக்கு சொல்கிறேன், நம்ம பேச வேண்டிய நேரத்தில் நம்ம பேசாமல் போயிட்டோன்னு வச்சுங்க, நம்முடைய குடும்பங்கள் சில நேரத்தில் அவமானத்தை சந்திக்கும். நம்ம பேச வேண்டிய சொல்ல வேண்டிய காரியத்தில் நம்ம சொந்தங்கள் முன்பதாகவோ அல்லது பந்தங்கள் முன்பதாகவோ அல்லது வேற எங்கேயோவோ நம்முடைய உத்தரவு சரியாக இருக்குன்னு வச்சுங்களேன், நம்முடைய குடும்பத்தையும் சரி, நம்முடைய பிள்ளைகளையும் சரி, மனைவியும் சரி, யாரும் கனவீனப்படுத்தப்பட மாட்டார்கள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க சகோதரிமார்கள்? எஸ், ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறான். அநேக நேரத்தில் நான் 2 பேரையும் தான் சொல்லுவேன். நாம் பேச வேண்டிய நேரத்தில் சரியான உத்தரவு சொல்லாதனால அநேக முறை ஆண்களும் வெட்கப்பட்டிருக்கிறோம், பெண்களும் வெட்கப்பட்டு தலை குனினான் நின்றிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நான் எத்தனை பேர் சொல்லுங்க, என்னை பற்றி அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசல பாஸ்டர், எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஏன்னா அப்படி சாடுறாங்க பாஸ்டர், ஏன்னா அவங்க சொந்தக்காரர்கள் அப்படி பேசுகிறாங்க. அல்லது நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவங்க முன்னாடி எல்லாம் அப்படி பேசுகிறாங்க, ஒரு வார்த்தை என்னை பற்றி பேசலை. ஏன் தெரியுங்களா? ஒரு உத்தரவு. ஏன் இதை ஆவியானவர் எனக்கு சொல்கிறாருன்னு தெரியல. இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. பட் யாக்கோப்புடைய அவன் சண்டை போடலை, கோவப்படலை, இத்தனையும் பண்ணின உன்னையெல்லாம் விட்டு வச்சதை தப்புன்னு சொல்லி யாக்கோப்பு என்ன வேணால் செய்திருக்க முடியும். ஏன்னா வெறுங்கையாய் போனால் இப்பொழுது 70 பேர் இவன் கையில் இருக்கிறாங்க. ஏன்னா இவனுடைய மனைவிகள், இவனுடைய குமாரத்திகள், அதோடு சொந்த வேலைக்காரிகள், இது மாத்திரம் ஆட்கள் மாத்திரம் 70 பேர். அதை போக அவனுடைய ஆடுகள் பெருக்கங்கள்லாம் இருக்குது. அந்த உத்தரவு தாங்க. ரீதானா ஷகதரலபா நீமாராதா யா ஷகதியம் கதரலபா. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், சிறுமையானவனுடைய நியாயத்துக்காக உன் வாயனை திறன்னு கர்த்தர் சொல்றார். நீதிமொழியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்புங்க. எஸ், ஐ டோன்ட் நோ,
எனக்கு 31ஆம் அதிகாரம்ப்பா. இதெல்லாம் என்னுடைய செய்தியினுடைய சாராம்சமே கிடையாதுங்க. பட் ஹோலி ஸ்பிரிட் லீட் மீ டு சே திஸ் வேர்ஸ். 31ஆம் அதிகாரத்தில் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் வசனத்தை வாசி. ஆ ஆ உன் வாயை திற. 9ஆம் வசனத்தை வாசிச்சிருங்கம்மா. உன் வாயை திறந்து நீதியா நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு உன் வாயால நீதியும் நியாயத்தையும் செய். குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், டீச் பண்ணுங்க. குடும்ப தலைவருக்கு ஆஸ் அ பேஷன் நான் டீச் பண்ணுறேங்க. பட் உங்கள்கிட்ட நான் வயதில் நான் குறைவுள்ளவனாக இருக்கலாம். பட் வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது, தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கொடுக்க வேண்டிய, ஈவன் நான் என்னை தான் சேர்த்து என் குடும்பத்துக்காக நான் பேச வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் நான் உத்தரவு சொல்ல மறந்துட்டேன்னா, அல்லது அவங்களுக்காக நான் நிற்காம போயிட்டேன்னா, நியாயத்தை நான் பேசாமல் போயிட்டேன்னா, என் வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா வரும்? வெட்கமும் அவமானம் தான் வரும். எத்தனையோ முறை ஏங்கி இருக்கிறோம், நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். இதை வச்சு நம்ம என்ன செய்யறதுன்னா, அவங்க வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் பேசின அந்த காரியங்கள். இந்த மூஞ்சி வச்சுட்டு எப்படி நான் உங்களோட வருவேன்? இல்லை இந்த மூஞ்சி வச்சுட்டு எப்படி நான் உன்னோட கூட வருவேன்? ஆமேன்னு சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் யாரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? நில்லுங்க. நியாயத்துக்காக யார்கிட்ட வேணா நில்லுங்க. எங்கள் வீட்டில் என்னை குறித்து ஒரு என் மேலே, எங்கள் சொந்தத்தில் என் மேலே ஒரு காரியம் இருக்குது, கோவக்காரம்பாங்க. ஆனால் நான் நல்லதுக்கு மாத்திரம்தான் கோவப்படுவேன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுவேன்பாங்க, நியாயத்துக்காக மாத்திரம்தான் கோவப்படுவேன். அந்த வார்த்தையை சொல்லிட்டு அங்கே நான் கிளம்பிடுவேன். யாரும் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் நாட்கள் சென்றது. இப்போ எதை பேசினாலும் என் பேர் நினைக்கிறேன், என் பேர் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். என் பேர் குட்டியை கூப்பிடுன்னு தான் சொல்கிறாங்க. அவனை கூப்பிடும் முதல்ல. எங்கள் அண்ணா இருக்கான், அக்கா இருக்கா, என்னோட பெரியவங்க இருக்காங்க, மூத்தவங்க இருக்காங்க, ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறவங்க. எந்த நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அல்லது முக்கியமான விஷயத்துக்கு இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, குட்டியை கூப்பிடு, அவன் இல்லாமல் நான் பேச மாட்டேன். அவன் தான் கரெக்டாக பேசுவான். நான் கோவப்பட சொல்ல, நியாயத்துக்காக நிற்கணும்னு சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரியான காரியத்துக்காக வாயத்தர. என் உடம்பு இருந்தவங்களாம் சொல்லுவாங்க, அமைதியாரு, என்னமோ பண்ணிட்டு போகிறேன். முடியாதுங்க, என்னால் அப்படி இருக்க முடியாது. தேவனுடைய ஆவியை பெற்றுட்டு இந்த தவறுன்னு செஞ்சுட்டு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. யாருக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது? என் குடும்பத்தில் அப்படி தான் இருக்கேன். என் மனைவி கூட சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க? பேசுனதால உங்களுக்கு அவமானம், உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் பேசுறீங்க? எனக்கு தெரியாதுமா, எனக்கு நியாயம் பட்டுச்சு, நான் பேசிட்டேன். சமீபத்தில் நடந்த ஒரு காரியம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். பட் நான் வேர்ட் ஆஃப் காடுக்காக நின்னேன், தேவனுடைய வார்த்தைக்காக நான் நின்னேன். என்னோட இருந்தவர்கள் என்று பாராம நான் நல்ல மூற்றவர்கள் திட்டி விட்டேன். நீங்க இப்படி செய்யறது தவறு என்று சொன்னேன். நான் சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்து முடிச்சு நான் பாட்டுக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் போகலை, அவங்கள பார்க்கல. பட் நான் எந்த காரியத்துக்காக நான் வாதாடணும் போராடணும், அந்த காரியம் இப்போ நல்லா இருக்குது, அவருக்கு மகிமை. why I am telling this? no, பேச வேண்டிய யாருக்காக வேண்டாங்க, நியாயத்துக்காக வாயத்தர. நான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து சொல்கிறேனே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி உங்கள் குடும்பத்தால் இழிவுபடுத்தப்படும் போது நீங்கள் அவங்களுக்காக நில்லுங்க சகோதரர்களே. அது நியாயம் இல்லை. உங்கள் அம்மா மேலே அப்பா மேலே பாசத்துக்காக உங்களை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் கனவீனப்படுத்திட வேண்டாம். அதே போல் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கட்டின உங்கள் கணவர் அவங்க குடும்பத்துக்கு தலையாக இருக்கிற அவங்கள குறித்து உங்கள் வீடுகளை யாராவது அவமானப்படுத்தி பேசும்போது நீங்கள் அவர்களுக்காக நில்லுங்கள். தவறு என்று நியாயத்துக்காக பேசுங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவாங்க, குடும்பத்தை மேன்மைப்படுத்தி பேசுவாங்க. ரீமானா ஷியா காத்தூரால ரபா. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதனால் வெட்கப்பட்டிருக்கிறீங்களே, ஹோலி பரிசுத்த அவன் அதையும் எனக்கு சொல்கிறான், அதனால் நான் வெட்கப்பட்டிருக்கேங்க. மறுபடியும் யாக்கோபுக்கு வந்துடுவோம்ப்பா. 20ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சீக்கிரமா. பகலில் வெயிலாகிலும் இரவு. என்ன சொல்ல, எதுக்காக இதெல்லாம் நான் சொன்னேன்னா, யாக்கோப்புடைய அந்த உத்தரவு, அந்த ரெஸ்பான்ஸ். மாமா எதா இருந்தாலும் நேரில் பேசிடுவோம். வாங்க உட்காருங்க. 20 வருஷம் கிட்ட இருந்த மாமா, பட்டியல் எழுதி வைங்க, எழுதி வச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சில காரியத்தை நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்கிட்ட ஒரு சின்ன டைரி இருந்துகிட்டே இருக்கும். நான் கொஞ்சம் சீக்கிரமாக அது பண்ணலாம் மறந்துடுவேன். எதெல்லாம் செய்யணும்னு எழுதுறேன். ஒரு காரியத்தை யாராவது கூப்பிட்டு பேசுறாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறதோ அதில் நோட் பண்ணி வச்சுக்குவேன், மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. கரெக்டாக அதை அடிச்சிடும், சொல்லிடணும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த சான்ஸ் என்ன பண்ணாது எனக்கு கிடைக்க. டக்குன்னு எழுதுவேன். எப்போதுமே இந்த நோட்டு இப்போ ஒரு சமயம் ஒரு 2 ஆண்டுகளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு கவுன்சிலிங் போகும்போது, ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போகும்போது, அல்ல தேவ வார்த்தை ஏதாவது சொல்ல போகும்போது, தேவன் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுட்டு அதை கரெக்டாக சொல்லிட்டு வந்துடுவேன். உத்தரவு. மாமாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். மாமா பேசுங்க, என்ன ஏன் என் மேலே இவ்வளோ கோபம்? நான் உங்களோட மருமகன் இல்லையா? உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணவன் இல்லையா? என்னோட பேசுங்க. ஏன் எனக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறீங்க? வாங்க 2 பேரும் உட்காந்து பேசுவோம். எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து ஒவ்வொன்றா இவன் செய்ததை மாத்திரம் சொல்லுகிறான், அவர் செய்த ஒன்று சொல்ல தொடர்ந்து. பகலில் வெயிலாகிலும் இரவில் குளிரும் என்னை பச்சித்தது, நித்திரை கூட இல்லை. ஒரு நாள் நான் சரியாக தூங்கலை. என்னைக்காவது நீங்கள் என்னை கேட்டிருப்பீங்களான்னு பார்த்தா இல்லை. ஆனால் உங்களுக்கெல்லாம் நோக்கமெல்லாம் உங்கள் ஆடு கெட்டு போயிடக்கூடாது, உங்கள் மந்த நாசமாக போயிடக்கூடாது. அதில் தான் நீங்கள் கவனமாக இருந்தீங்களோ. என் மேலே கரிசனையே இல்லை மாமா உங்களுக்கு. அடுத்து வாசிங்க. இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். 41ஆம் வசனம். உம்முடைய வீட்டில் நான் இருந்தேன் 14 வருஷம். உம்முடைய 2 குமார் 10 முறை என் சம்பளத்தை நீர் மாற்றி விட்டீர் மாமா. என்ன சொல்றான் மாமா, ஒரு வேளை இப்படி நடக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என்னால் உங்களுக்கு லாபம் வந்துருச்சுன்னு பார்த்துட்டு என் ஆசீர்வாதத்தெல்லாம் உரிச்சுட்டு என்னை வெறுங்கையா போன்னு அனுப்பிச்சிருப்பீங்க. ஆனால் ஒன்று, ஈசாக்கின் பயபக்திக்குரியவ என்னோடு கூட இருக்கிறான். இத்தனை ஆசீர்வாதத்தையும் நான் இழந்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் 32ஆம் அதிகாரத்தில் தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். புரிஞ்சுட்டீங்களா? 20 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த சம்பாத்தியங்கள், என்னைக்கோ செய்த பாவத்தினால நான் என் அண்ணன் ஏசாக்கு முன்னாடி இத்தனையும் நான் இழந்து போயிட்டு நான் ஓட்டாண்டியாக நான் போயிட்டேன். என்ன பண்ணுறது? ஒரு வேளை ஒரு வெட்கம், ஒரு அவமானம். என்னைக்கோ ஒரு செய்த காரியத்து நிமித்தமாக இன்றைக்கு நீங்கள் வெட்கப்பட்டு விடுவோம் என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறா. நீ மனுஷனை பார்க்கிற சூழ்நிலை அல்ல, இது தேவனை பார்க்கிற நேரம். நீ தேவனை பார்க்கிற நேரம் மகள. ரீபானா ஷத்த நரலபா. இது வரைக்கும் நீ மனுஷனை நம்பி, மாம்சத்தை நம்பி, உன் சுயபலத்தை நம்பி, அதனால சாதித்து விடலாம் என்று நீ ஓடின செய்த நாட்கள் போதும். இன்றைக்கு முற்றுப்புள்ளிவை. நீ என்னை நோக்கி பார், உன்னுடைய தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஆமீன் சொல்லுங்களேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை எல்லாரும் சேர்ந்து என்னோடு, உம்மை நோக்கி பார்க்கின்றே,
உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதி. ஆண்டவர்கிட்ட அந்த விஸ்டமை கேட்டுப்போம். ஆண்டவரே, நான் பேச வேண்டிய நேரத்தில் சரியாக என் வாயை திறக்க எனக்கு உதவி செய்யுமான்ற. எல்லாரும் ஜெபிப்போம் ஒரு நிமிடம். நான் பேச வேண்டிய நேரத்தில் நியாயத்துக்காக, உண்மைக்காக, ரீபாலா ஷகத் பேசணும்னு நான் லீட் பண்ணும்போது நான் பேச எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு விசேஷமாக எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. எங்கள் வாலிப தம்பி தங்கச்சி கொடுங்கப்பா. நாளைக்கு அவங்க குடும்பங்களை கட்டுறவங்களா போகிறாங்க. ஆண்டவரே, அவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்கள் சின்ன தம்பி பிள்ளைங்க, பெற்றோர், ஆமாண்டவரே, சிறு குழந்தைகளை கத்தரிச்சு ஆசீர்வதிங்க. கேளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க. எங்களுக்கு அந்த விஸ்டத்தை கொடுங்கப்பா. எங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் பேச உதவி செய்யுங்க. ஞானமாக பேச, விவேகமாய் பேச, ஏதோ கோபத்து வந்து சரி ஏதோ நாங்கள் பேசி விடாதபடி சரியாக நாங்கள் உத்தரவு பேச கத்தர் எங்களுக்கு உதவி. அந்த ஒரு பக்குவம் எங்களுக்கு வரட்டுன்றேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு கத்தர் கொடுத்து நடத்தும் ஆசீர்வதிங்க. 20 வருஷத்தை கண்டவன் ஒரு நாள் ஒரு என் அண்ணனுக்காக நான் ஏன்னா இதுக்கு மேலே யாரையும் நம்பியும் பிரயோஜனம் இல்லை. மனுஷனை நம்பியோ, என் மனைவி நம்பியோ, என்னுடைய பிள்ளைகளை நம்பியோ, என் கூட வருகிற என் வேலைக்கார 70 பேரை நம்பியோ இனி என் வாழ்க்கையில் அவங்கனால நான் காப்பாற்றப்பட முடியாது. நான் இனி நாளைக்கு என் அண்ணன் முன்னாடி நான் வெட்கப்படக்கூடாதுன்னா எனக்கு ஒரே வழி, அப்பா முகத்தை பார்த்துடணும். என்னை அழைத்த தேவனுடைய முகத்தை நான் பார்த்துடணும். அதுக்காக என்னை ராத்திரி முழுசு நான் போராடினாலும் பிரச்சனை இல்லை. எப்படியாக அவரை பார்த்துடணும். அவருடைய முகத்தின் பிரகாசம் என் மேல பிரகாசித்தா போதும். கோப முகத்தோட வருகிற என் அண்ணன் ஏசா, அவன் கோபமெல்லாம் அந்த பிரகாசம் பட்டு மாறி போயிடும். இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கோபத்தோடு இருக்கிற நம்முடைய சொந்தங்கள், கோபத்தோடு இருக்கிற நம்முடைய மேலதிகாரி, கோபத்தோடு இருக்கிற நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டார்கள், நம் தேவனை பார்க்க பார்க்க அந்த முகத்தின் ஒளி பிரகாசம் நம்ம மேல பட நாம காலில் போய் நின்னோன்ன நம்மளுக்கு தீங்கு செய்யணும்னு வரும்போது அந்த காரியங்கள் எல்லாம் மாறி போயிருமே. யாக்கோப்பு போல ஒன்று செய்ய ஆரம்பிச்சிடும். சகோதரனே, சகோதரியே, இது வரைக்கும் மனுஷனையும் சூழ்நிலையும் காரியங்களை பார்த்ததெல்லாம் போதும். மூட்டை கட்டிட்டு உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் பிரகாசம் என் மேல பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. ரீபாலா ஷக்கதர். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லது சத்தமா துதிங்க. கத்தர் உங்களோடு கூட தொடுவார் என்று சொன்னா ஒரு சவுட் பண்ணுங்க ஹல்லேலூயா என்று. ரீதாரா ஷகதர ரகலபா. போதும் ஆண்டவரே, போதும். நாளை தினத்தில் என் வாழ்க்கை என்ன நடக்கும் தெரியாது. உன்னை சேரும் மாத்திரம் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்ம முகத்தை நான் பார்த்துட்டா போதும். நாளைக்கு என்னுடைய அண்ணன் ஏசாக்கு நான் பயப்பட மாட்டேன். இது வரைக்கும் ஏமாத்தின என் மாமன்றது என்னை காப்பாத்திட்டீங்க. ஆனா என்னைக்கோ நான் செய்த தவறு நிமித்தமாக, ஒரு பாவத்து நிமித்தமாக இன்னைக்கு நான் ஒரு ஏமாற்றத்தை, ஒரு வெட்கத்தை சந்திச்சிருவேன் ஆண்டவரே. வேண்டாம், உங்க முகத்தை எனக்கு காமிச்சிருங்க. ரீபாலா ஷகதர ரபலபா தீமானமா ஷகதர ரகலபா. நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரை. வெக்கப்படுத்தா விட மாட்டாருங்க. சகோதரனே, சகோதரியே, ஓராதராலா ஷகதர ரகலபா. அவன் கத்தரை பார்த்துட்டான். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, 32:30. அப்பொழுது யாக்கோப்பு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல், எல் என்றால் காடுன்னு அர்த்தம், பனி என்றால் முகம் என்று சொன்ன அர்த்தம். அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறான்னா, தேவனுடைய முகத்தை நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறான். ஐ ஹவ் சீன் த ஃபேஸ் ஆஃப் காட். தேவ பிள்ளையை உன் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனையின் மத்தியில் நீ என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாமல் இருக்கலாம். தேவனுடைய முகத்தை பார்த்துருங்க. தேவனை பார்த்து நான் சொல்கிறேன், நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். அது எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு விரோதமாக வருகிற, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற, உங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணுற எதுவானாலும் சரி, அது ஒன்றுமில்லாமல் போகும். நீங்கள் நான் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய முகத்தை மாத்திரம்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை ஊற்றி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியம், எவ்வளவு தேவைகள், நெருக்கங்கள் மத்தியில் ஊடாக இந்த நாட்களை நான் கடந்து போயிருக்கலாம்.
நான் பார்க்க 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 சில நேரத்தில் வெக்க எனக்கு வரத்தான் செய்யும். அதெல்லாம் இப்படி வாங்கி இப்படி என்ன பண்ணிடுங்க, தொடச்சிருங்க, அதை விட்டுருங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணமா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வேகமாக வாசிங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரமா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமா இருக்கிற யாவற்றையும் அதாவது என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கிருங்க, உங்க கண்ணை இயேசுவின் மேல பதிய விட்டுருங்க, பார்க்க ஆரம்பிச்சிருங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் என்கரேஜ் பண்றான். என்னன்னா, மேகம் போன்று இத்தனை மேலே சொல்லப்பட்டிருக்கிற 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சிகளை எப்படிப்பட்ட சாட்சினா, மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகிய இயேசுவை, எல்லாரும் என்னோட கூட சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. என்னோட கூட சொல்லுங்க, நான் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருங்கி நிற்கிற காரியங்கள், பாரங்கள், பாவங்கள், இவை எல்லாவற்றையும் உதறி என் கண்களை இயேசுவின் மேல் வைக்கிறேன், இயேசுவின் மேல் வைக்கிறேன். ஹல்லேலூயா. லுக் அன்டு ஜீசஸ். பக்தன் அழகாய் பாடுகிறான். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரமேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரமேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவேன், தொடர்ந்து முன் செல்லுவேன். 2ஆம் வசனத்தை வாசிங்கப்பா சீக்கிரமா. இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன பண்ணிட்டாரா, தனக்கு வந்த அவமானத்தை, வெட்கத்தை எல்லாம் சிலுவையில் சகிச்சிட்டாருங்க. ஹல்லேலூயா. நான் ஏன் சிலுவையை பாருங்க அப்படின்னு சொல்லனா, நம்முடைய தேவனாகிய நம்முடைய கடவுளாகிய இயேசு, அவருக்கு ஒரு நாள் வெக்கம் வந்தது. போன வாரம் நம்ம வாசித்தல்ல, அவமானம் வந்தது, மனுஷங்க நிந்திக்கப்பட, துன்மார்க்க, அது நல்ல மனுஷனுங்க நிந்திக்கப்பட்ட பரவாயில்ல, துன்மார்க்கரும் பாவிகளும் அவரை நிந்தித்து தூஷணப்படுத்தி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துறாங்க. அதன் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவர் சிலுவையில் சகிச்சிட்டார். அப்போ அவரை நீங்க பாருங்க. அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்களேன், என்ன நோக்கி பாரு. அதான் சொன்ன, நீ என்ன நோக்கி பாருப்பா, நீ என்ன நோக்கி கூப்பிடுப்பா. நீ ஏன் சூழ்நிலையும் பிரச்சனையும் போராட்டத்தை நீ பார்த்து பார்த்து துவண்டு போய், நீ பிரச்சனை பார்க்க பார்க்க நாளுக்கு நாள் அது பெருசாகிட்டு தான் இருக்கும். ராமன் சொல்லுங்களேன், பிரச்சனையை பார்க்க பார்க்க நாளுக்கு நாள் எப்படி தான் இருக்கும்? இன்னைக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பெருசாகிட்டே இருக்கும். நீ இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டினா அந்த பெரிய பிரச்சனையும் அவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். பெரிய பிரச்சனை, ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குன்னா, இத்தினோண்டு விசுவாசம். மலை போன்ற பிரச்சனை, ஆனால் விசுவாசத்தை எவ்வளோ கேட்குறாரு? கடுகு விதையில வந்தால் போதும்பா, இந்த மலையை பார்த்து நீ பேசுனா சொன்னீங்கன்னா அது போயிருங்கிறாரு. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நான் யாக்கோப்போடு கூட நிறைவு செய்ய விரும்புகிறேன். மீண்டுமா யாக்கோப்புக்கு நேராக வருவோம். ஆதியாகமம் 32:31 வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அண்ணன் முன்னாடி நான் வெட்கப்பட்டுருவேனோ, அவமானப்படுத்தப்பட்டுருவேனோ, அவன் 400 பேரோடு கூட வந்து என்னை அடிமைப்படுத்த அல்லது என்னிடத்திலிருந்து பிடுங்க வரான்னு நினைத்து பயந்து கொண்டிருந்தவன் தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவன் தேவனை பார்த்ததுக்கு பிற்பாடு, இதே சம்பவம் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்தேலுக்கு வரும்போது இவன் வாழ்க்கை இருளாய் மாறுகிறது, சூரியன் அஸ்தமாகிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே என்ற இடம் இல்லை, வேற ஏதாவது இடம், ஆனால் அனுபவம் ஒன்று போல் இருக்கிறது. பாருங்கள்,
இவன் தேவனை சந்தித்து விடுகிறான், தேவனை பார்த்து விடுகிறான். அங்கேயும் சூரியன் அஸ்தமான போது தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் கனவு காண்கிறான், சொப்பனத்திலே பார்க்கிறான். அவன் வாழ்க்கையில் புதிய துவக்கம் ஆரம்பிக்கிறது. இங்கே தேவனை முகமுகமாய் கண்டவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் பெனியேலை கடக்கையில் சூரியன் உதயமாயிற்று. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நீங்கள் தேவனை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா போதும், உங்களுடைய சூரியன் இன்று முதற்கொண்டு உதயமாக ஆரம்பிக்கிறது. வேகமாக ஏசாயா 60:20 வாசிச்சிருங்க வேகமாக. ஏஸ்லா, நீ தேவனை பார்த்த என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. சீக்கிரமா அம்மா வாசிச்சிருங்க. மனப்பாடமாக தெரியும் அநேகருக்கு, ஆனால் அந்த வசனமானு தெரியாதா? தம்பி வாசிங்க தம்பி சத்தமா. நீ தேவனை பார்க்க, ப்ராஃபட்டிக்காக அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீ தேவனை நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா, யாக்கோபுக்கு சூரியன் உதயமானது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா, உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஒரு சூரியன் யாக்கோபுக்கு உதயமாயிற்று. அவனோட தன்னுடைய புது வாழ்க்கைக்கு நேராக, புது ஜீவனுக்கு நேராக தேவனை சந்தித்து விட்டேன் என்ற தைரியத்தில் அவன் அந்த அடுத்த நாள் காலையில் எடுத்து வைக்கிறான். அவனுக்காக இருளும் விலகி சூரியன் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் தேவனை மாத்திரம் தான் பார்ப்பேன் என்று சொல்லி, அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி நம்பி அவரையே நோக்கி பாருங்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூரியன் உதயமாயிற்று. அல்லேலூயா. அப்படின்னா உங்களுடைய பிரகாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பிரகாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சிஸ்டர், உங்க பிரகாசம் தொடங்கிருச்சு. அல்லேலூயா. there is no more darkness in your life. உங்க வாழ்க்கையில இருள் இல்ல. நீங்க தேவனை என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா பிரதர் சிஸ்டர், நான் ஒன்று சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன், சவால் விடுகிற தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. உன்னை எதையெல்லாம் பயமுறுத்தி கொண்டிருந்ததோ, எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டதோ, எதையெல்லாம் உன்னை வெட்கப்படுத்தி விடுமோ என்று சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தோ, அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீ இயேசுவை பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு துக்க நாட்கள் முடிந்து கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீபாலா ஷகதரலபோ. எல்லாரும் சீக்கிரமா ஹல்லேலூயா. ஆமே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னனே, ஸ்தோத்திரம் பண்ணாருங்க. ஓரா தீதாபா ஷகதன ரத ரக